இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நேற்று நம்ம மெஹந்தி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது இன்றைக்கி டே 2ல் எவ்வளோ டார்க்காக அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க்காகி டிசைன் நல்லா கிளியராக தெளிவாக தெரியுதுங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்ன இது நோட்டுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து நான் மெஹந்தி கிளாஸ் வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு பார்த்த நோட். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மேம் சொன்ன டிசைன்ஸ்லாம் இந்த நோட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போட்டு பார்த்த நோட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஹந்தி கிளாஸ் நோட்டு நிறைய பேர் ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் எனக்கு ஐடியா எதுவுமே இல்லை. அதனால் ட்ராயிங் நோட் பேப்பர் திக்காக இருக்கும், மெஹந்தி போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால மேம் ஐடியா கொடுத்தாங்க. எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா வந்தனால நான் இதை வாங்கிட்டேன். இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கிளாஸஸ் எடுக்கும்போது ஃபைல் மெயின்டைன் பண்ணுவேன். அழகாக ஃபைல் மெயின்டைன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். மேம் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் சொன்ன வீடியோஸ்லேருந்து என்னென்ன டிசைன்ஸ் போட போகிறோம், என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லைன்ஸ் கிளாஸ் 1லேருந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இது வந்து மருதாணினா என்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, அதை வந்து நம்ம சின்ன நோட்ஸாக எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் டிசைன்ஸு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு நான் நோட்டை வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்க டிசைன்ஸ் ஐடியா கிடைக்க அதுக்கெலாம் யூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஓரளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணேன். ப்ராக்டிஸ் பார்த்தனால கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து இதுவாக தான் வந்திருக்கும். இது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம போட்டு டெலிகிராமில் மேம்க்கு அனுப்பணும். ராங்கானதெலாம் அவங்க ரீகரெக்ஷன் சொன்னாங்கன்னா நம்ம ரீகரெக்ஷனுமே இதில் நிறைய இதெல்லாம் ரிப்பீட் டிசைன்ஸு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு ரிப்பீட் டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். மேம் வந்து டெலிகிராமில் கரெக்ஷன் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அது எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எல்லா டிசைன்ஸுமே போட தான் ஞாபகம் இருக்கும். நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து மெயினாக இதை வந்து கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். யார் கிளாஸ் இது பண்ணுறதா இருந்தாலும் நீங்களும் இதே மாதிரி நோட்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு போட தான் டிசைன்ஸ் உண்மையாக ஞாபகம் இருக்கும். இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நமக்கு எல்லா நேரத்துலையும் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நமக்கு ரெகுலராக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளே மெஹந்தி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து இதை பார்த்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் போட டிசைன்ஸ் வந்து நீட்டாக வந்துடுச்சு. அவ்வளோ கரெக்ஷன்ஸ்லாம் இல்லை. கரெக்டாக பார்த்து நீட்டாக தான் போட கற்றுக்கிட்டேன். ஏன்னா போட தான் எனக்குமே அழகாக வந்துச்சு. இல்லை எல்லா டிசைனுமே எனக்கு ஓரளவு ரொம்ப பிடிச்சிருந்து. போட நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் எங்கள் மேடம் எனக்கு கொடுக்கல. ஆனால் ரொம்ப நீட்டாக டெலிகிராமில் வந்து என்னை வந்து இது பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, நம்ம வந்து பேப்பரில் தான் போடணும், நீங்கள் தனியாக வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதாங்க. இதுதான் மிஸ்டேக் ஆகிருந்துச்சு. இது வந்து டெமோக்கு வந்து நீங்கள் தனியாக பேப்பர் கட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் கட்டிங் ஒர்க்லேருந்து இது எப்படி ட்ரா பண்ணணும், இதில் நீங்கள் எப்படி பண்ணணுன்றது எல்லாமே எங்கள் மேம் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் இதை வந்து நான் அப்புறம் போட்டு இதுதான் லாஸ்ட்டு, இந்த டிசைன் தான் லாஸ்ட்டு. இதோட வந்து நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க என்னோடய நோட், ட்ராயிங் கிளாஸ் நோட், என்னோடய கிளாஸஸ் நான் மெயின்டைன் பண்ணேன். இதெல்லாம் இதுதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.